இல்லை காப்பிரைட்டுங்கிறது அவருடைய உரிமை. அது வந்து நம்ம நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் நம்ம கருத்து சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீதிமன்றம் தான் கான்கிரீட்டாக இது ஆடியோ நிறுவனத்துக்கு உரிமை உள்ளதா இளையராஜாவுக்கு உரிமை உள்ளதான்னு சொல்லணும். அதை தள்ளி தள்ளி போட்டுட்ருக்காங்க. அது எப்போ தீர்ப்பு வரும்னு தெரியாது. அது வரைக்கும் நம்ம அதை பற்றி தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் என் பெயரை பயன்படுத்தி சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்கிறாருல, என்ன சம்பாரிச்சிட போகிறீங்க? இப்போ என்ன ஹார்லிக்ஸ் விளம்பரமா? பல கோடி ரூபா இளையராஜாவுக்கு கொடுக்காம ஏமாற்றி இளையராஜா படத்தை பயன்படுத்திட்டாங்கன்னு கிடையாது. ஒரு ஹம்மம் விளம்பரம், ஹார்லிக்ஸ் விளம்பரம்னு பெரிய கார்ப்பரேட் விளம்பரங்களில் இளையராஜா அனுமதி இல்லாமல் ஒரு படத்தை பயன்படுத்திட்டாங்க, குரலை பயன்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. இவன் எங்கேயோ சாதாரணமாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட போகிறான். அதுவும் பெரும்பாலும் இவரை வாழ்த்தி தான் போட போகிறான். எவனும் திட்டி போட போகிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது அவனையும் நீங்கள் கழுத்தில் கையை வச்சிங்கன்னா அது சரியாங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, இப்போ இளையராஜாவை நம்மிலிருந்து ஒதுக்கி பார்க்கவே முடியாது. நம்மில் ஒருவர் அவர். நம்ம குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். உங்களை வச்சு நாங்கள் பிழைக்கலாம் அல்லது உங்களை திட்டலாம், எல்லாத்துக்கும் நமக்கு உரிமை இருக்குது.